நம்ம பிளெண்டிங்ல போட்டுடலாம். ஆறட்டும். இன்கிரீடியன்ட்ல இதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சங்கீதா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு புதுசா ஒரு டிஃப்ரெண்டான vlog தான். ஹாய் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு வந்து பாப்பா ஃபுட்டை பத்தி நான் போடல. நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாப்பாக்கு என்ன கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னா கர்ட் ரைஸ் வித் பொழு தான் கொடுத்தேன். அம்மா இருக்கிறதுனால வந்து பாப்பா எனக்கு அம்மா பாத்துப்பாங்க, அதனால வந்து ஒரு ஃப்ரீயான வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். நானு தூங்குறீங்களா தூங்குறீங்களா? ஆக்சுவலா சாப்பிட்டுட்டா அதனால தூக்கம் வந்துருச்சு. பாய் சொல்லுங்க, நம்ம போலாம். பாய் சொல்லுங்க. பாய். தூங்கி எழுந்துட்டு வரத்துக்குள்ள பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடியா இருக்கும். வாங்க, பாப்பாவும் இப்ப சப்பாத்தி ரொம்ப விரும்பி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ நம்ம ரெடி பண்ண போயிடலாம். பாப்பாவை அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்க அம்மா, இங்க அம்மா, இங்க அம்மா, இங்க அம்மா, இங்க அம்மா. நான் பாப்பா வந்து நான் அம்மா கிட்ட தூங்க கொடுத்துட்டேன். அரௌண்ட் இப்போ வந்து 2 o'clock ஆகுது. பாப்பா ஆல்மோஸ்ட் வந்து 1.5 hours கிட்ட தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சம்டைம்ஸ் வந்து 1 hour கூட தூங்குவாங்க. ஆஃப்டர்நூன் நேப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. மார்னிங் நேப் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட எடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. ஸோ பார்க்கலாம் பாப்பா எப்போ எழுந்திக்கிறாங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடணும். இது வந்து ஒரு புதுசான vlog தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். நான் வந்து பேபி ஃபுட்டோட vlog மட்டும் தான் நான் போட்டுட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏன் பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வினோத்க்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து சப்பாத்தியும் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணேன் நான். ஸோ அதோட டேஸ்ட் வந்து வினோத்துக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஸோ ஒய் நாட் நம்ம ஏன் அதையும் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு அது வந்து வினோத் சொல்லும் போது மட்டும்தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் நிறைய என் டே ரொட்டீன், என் டே லைஃப் ரொட்டீன், குக்கிங் வீடியோஸ், நார்மல் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் நான். ஸோ பார்க்கலாம் எப்படி இதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், லைக்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் காமிக்கிற குவான்டிட்டி வந்து 3 பேருக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், அப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுக்கும். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன் நான். அவ்வளோதான். நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பொடி பொடியாக, நிஜமாவே கண்ணு கலங்குதுங்க, ரொம்ப கண்ணு எரியுது எனக்கு. சில வெங்காயம் மட்டும் தான் கண் எரியும், ரொம்ப மோஸ்ட்லி வந்து கண் எரியாது. ஸோ வெங்காயம் வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ண வேண்டாம். நம்ம எப்படியும் வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து பிளெண்டிங்கில் போட்டுட்டு. ஸோ வந்து மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. தக்காளியுமே வந்து நம்ம இந்த சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே தக்காளி கட் பண்ணும் போது இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீடை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து பன்னீரையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இதை நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பன்னீர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. நம்ம பன்னீர் வந்து நான் இன்னைக்கு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம கியூபாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க பன்னீராக இருந்தால் இன்னுமே டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பெருசு பெருசாக இருந்தால் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேன் நல்லாவே காயட்டும். இதுக்கு வந்து நான் ஒரு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, நான் வீடியோ ஆட் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு பட்டர் கியூப் ஆட் பண்ணிவிட்டு வந்து பன்னீரை ரோஸ்ட் பண்ணுறேன் நான். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்து கருகிடும் அது. இது மாதிரி நம்ம பன்னீரை வந்து பட்டரோட ரோஸ்ட் பண்ணும் போது நம்ம சாப்பிடும் போது அதோட ரிச்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், பன்னீரோட ரிச்னஸ் அது. ஸோ நீங்கள் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதே பேன்லேயே வந்து நான் இன்னொரு பட்டர் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து போட்டோம்னா மெல்ட் ஆகாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சாலுமே மெல்ட் ஆகிடும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ பட்டர் கியூப் போடுறேன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட்டர் வந்து உருகட்டும். பட்டர் உருகிறதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 3 கிராம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பட்டையோட ஸ்மெல் ரொம்பவே பிடிக்காது, அதனால நான் பட்டை ஆட் பண்ணலை. இது கூட வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ரொம்பவே மஸ்ட் பட்டர் மசாலாவுக்கு. ஜீரகம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டுமே எடுத்து கொடுக்கும். ஸோ ஜீரகம் ஸ்கிப் பண்ணாமல், இது கூட ஸ்கிப் பண்ணிடலாம், பட் ஆனால் இது ஸ்கிப் பண்ணவே கூடாது. பட்டர் நல்லா உருகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு இந்த டீஸ்பூனில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து எல்லாமே பொரியட்டும். அந்த சீரகம் வந்து நல்லாவே பொரியிடும், ஸ்மெல் நல்லாவே வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்க வேண்டாம், அந்த கோல்டன் கலர் வரும் பார்த்தீங்களா வெங்காயம், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சோண்டு ஃப்ரை ஆனால் போதும், வதங்கினா போதும். கொஞ்சம் கலரிட்டே இருங்க. இது கூட வந்து கரெக்டாக வந்து நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம லாஸ்ட்டில் கூட வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் அதே கலர் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட வந்து காஷ்மீர் சில்லி இல்லை, அதனால நான் இந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லாவே சுருங்கணும். நான் தேவையான அளவு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் போட்டு சீக்கிரமா வெங்காயம் தக்காளி வதங்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதனால சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க தனியாக தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம். ஸோ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பராக வந்து இதுவாகிடும். நம்ம 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வந்து வெந்துடுச்சு. பட்டரோட வெங்காயம் தக்காளி வந்து இருக்கும்போது ஸ்மெல் வேற லெவல்ல இருக்குங்க. அவ்வளோதான், இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். பாருங்க, இது நல்லாவே வந்து ஆற வைக்கணும். நல்லா சில்னஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பிளெண்டிங்ல போட்டுடலாம். ஆறட்டும். சாரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து பிளெண்ட் பண்ணணும். திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். தண்ணி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி வச்சுக்கூட நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணலை, தக்காளியில் இருக்க தக்காளியிலேருந்து வந்த தண்ணி மட்டும்தான். ஸோ நம்ம பிளெண்டிங்கில் போட்டுக்கலாம். சூடு நல்லாவே ஆறி இருக்கணும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒரு பட்டர் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ பட்டர் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் க்யூப் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ பட்டர் நல்லாவே உருகட்டும். அதே பாத்திரத்துலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேறு பாத்திரம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பட்டர் நல்லாவே உருகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் வந்து ஊற்றலாம். இது பட் ஊற்றும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க, நல்லாவே தெரிக்கும். ஸோ தூரமாக மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கலரி விட்டுக்கோங்க ஊற்றிட்டு. இதுலேயும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கலரி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஸ்டவ் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இது கூட வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். கலரி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, கையில் பட்டுச்சுன்னா. அவ்வளோதான், பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம இதில் போட்டுடலாம். அப்போ தான் அந்த கிரேவியோட வந்து பன்னீர் நல்லாவே மெர்ஜ் ஆகும். ஸோ 1 மினிட்க்கு அப்புறமா வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. பன்னீரும் நல்லா அந்த ஸ்மெல் வந்துடுச்சு பாருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த கிரேவிக்கு, பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. ஸோ இந்த கிரேவிக்கு வந்து இது இல்லைன்னா வந்து வெறும் தக்காளி வெங்காயத்தில் வந்து பன்னீர் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுதான் கஸ்தூரி மெத்தி. இந்த பாருங்க, கஸ்தூரி மெத்தி கரெக்டாக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்து கொதி வரும்போது நல்லாவே இது மாதிரி 2 கை வச்சு இப்படி க்ரஷ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதோட அது ஸ்மெல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது போட்டாதான் வந்து உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டே வரும். இது போடலைன்னா வந்து சுத்தமாக டேஸ்டே இருக்காது. ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட்ல இதுவும் ஒன்று. ஸோ நம்ம க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லாவே அப்படியே கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஸோ இதுவே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் இது இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வீட்டில் பால் ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து நான் பால் ஆடை தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இது எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து இந்த கிரேவிக்கு வந்து ரொம்பவே ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம இதுவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கட்டியாக இருக்குது. ஸோ மெல்ட் ஆகிடும். இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லாவே மெல்ட் ஆகணும் அந்த பட்டர் க்ரீம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பட்டர் க்ரீம் போட்டதுமே ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து இது குக் ஆகட்டும். அடுத்ததாக வந்து நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்லேயே போய் சாப்பிட்டா அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அதோட ஃபீல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போலனாலுமே வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். ஸோ சுகர் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான். இது போலனாலுமே வந்து கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி வந்து நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எம்மியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் பன்னீர் நம்ம பட்டரில் சாட் பண்ணதுனால பன்னீர் நம்ம கடிச்சு சாப்பிடும் போதும் அதோட கிரேவியோட ரிச்னஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பன்னீர் சாப்பிடும் போது நம்ம கஸ்தூரி மெத்தி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் இது. ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக ஆப்ட் ஆகும்.
ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிரேவி. இந்த ரெசிபி வந்து உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் வருமோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து இந்த கிரேவி வச்சு நீங்க சப்பாத்தி சாப்பிடும்போது வரும். ஸோ நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தாயரா பாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னுமே எழுந்துக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. Thank you all. Bye. See you next video.